ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எஸ்ஏஎன்பிசி எக்ஸாமோட வீக்லி டெஸ்டோட இந்த சொல்யூஷன் தான் பார்க்க போறோம். ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம டிஎன்பிசிக்கு வந்து நம்ம வீக் டேஸ் அதாவது வீக்கெண்ட்ல வந்து என்ன டெஸ்ட் கொஸ்டின் கொடுக்குறோமோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டோம். அதே மாதிரி இப்போ எஸ்ஏ கிளாஸுக்கும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒருவேளை நீங்க எஸ்ஏ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றவங்களா இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு 40 சம் வந்து ப்ராக்டிஸ் பண்ண மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த 40 சம்முமே வந்து கிட்டத்தட்ட நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா 50% வந்து நம்மளுக்கு வந்து ஆப்டிடியூட் ஆகும், 50% வந்து லாஜிக்கல் ரீசனிங்காக தான் இருக்கும். ஸோ இனிமே நம்மளுக்கு டிஎன்பிசிக்கும் நம்மளுக்கு எதுதான் லாஜிக்கல் ரீசனிங் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இதை நீங்க ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்றவங்களா இருந்தாலும் சரி, எஸ்ஏ ப்ரிப்பேர் பண்றவங்களா சரி, மற்ற எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றவங்களா இருந்தாலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஒவ்வொரு டாபிக்குக்கும் 10 சம் எடுத்து அதை வந்து எப்படி சிம்பிளா சால்வ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஐடியா கொடுக்க போகிறோம். ஸோ ஒட்டுமொத்தமா எஸ்ஏக்கு மட்டும் இல்லாம இது மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய வீடியோ தான். ஸோ ஃபுல்லா பாருங்க. இந்த வாரம் எஸ்ஏ கிளாஸுக்கு வந்து என்னென்ன டாபிக்லாம் அப்படின்னா ஒன்று வந்து சிம்பிளிஃபிகேஷன், அதுக்கப்புறம் பிளட் ரிலேஷன், அதுக்கப்புறம் வந்து மிஸ்ஸிங் நம்பர், அதுக்கப்புறம் டிஸ்டன்ஸ் அண்ட் டைரக்ஷன். ஸோ இந்த 4 டாப்பிக்கும் எடுத்திருந்தோம். ஒரு டாபிக் 10 கொஸ்டின் வச்சு ஒரு 40 கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. சிம்பிளிஃபிகேஷன்ல கொடுத்துருந்தாங்க ரூட் ஆஃப் 248 பிளஸ் ரூட் ஆஃப் 15 பிளஸ் ரூட் ஆஃப் 169 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா லாஸ்ட்ல இருந்து நம்ம சால்வ் பண்ணுவோம். நம்ம 169 ரூட்டை வச்சு எடுத்தோம் அப்படின்னா 13 வரும். அதுக்கப்புறம் ஆட் பண்ணி ஸோ இந்த மாதிரியே பண்ணலாம். அதை விட பெஸ்ட் மெத்தட் ஒன்று இருக்கு. என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ரூட் போயிட்டே இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்பரை மட்டும் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரூட்டுக்குள்ள என்னது இருக்குது 248. அதுக்கப்புறம் அடுத்தது சிம்பிள் என்ன இருக்குன்னு பார்க்கணும் பிளஸ். ஸோ 248 பிளஸ். அப்போ இது நம்மளுக்கு 248 அப்படிங்கிறது ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் கிடையாது. அப்போ 248க்கு அடுத்தால வரக்கூடிய பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் எண் அதாவது முழு வர்க்க எண் எதுன்னு சொல்லிட்டு பாக்குறோம். அப்ப 248க்கு அடுத்தால வரக்கூடிய முழு வர்க்க எண் எதுன்னு பாத்தீங்க அப்படின்னா 256. ஸோ அப்ப 256 ரூட் எடுத்தோம் அப்படின்னா 16. ஏன்னா 16 × 16 256 வரும். ஸோ அப்ப இதுக்கு ஆன்சர் வந்து 16. இந்த மாதிரி ஈஸியா நம்ம என்ன செஞ்சிடலாம், ஷார்ட்கட் யூஸ் பண்ணி போட்டுடலாம். இது வந்து இந்த நம்பருக்கு மட்டும் இல்லாம எத்தனை நம்பர் கொடுத்திருந்தாலும் இதே லாஜிக் தான். 3 நம்பர் கொடுத்ததுனால நம்ம நார்மலாவே ரூட் எடுத்து பண்ணும்போது ஈஸியா தான் வரும். அப்படி இல்லாம இந்த ஷார்ட்கட்டை நீங்க பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டைம் வந்து சேவ் ஆகும். இதே இது ஒரு வேளை இதுல மைனஸ்ன்னு கொடுத்திருந்தாங்க அப்படின்னா 248க்கு அதாவது முன்னாடி குறைவான நம்பர் வந்து பெர்ஃபெக்ட் நம்பரா இருக்கணும், பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பரா இருக்கணும். அந்த நம்பரா வந்து நம்ம சூஸ் பண்ணோம். அப்ப அது என்ன வரும் அப்படின்னா 225ன்னு வரும். ஒருவேளை 248 மைனஸ்ன்னு கொடுத்திருந்தாங்க அப்படின்னா 225 வரும். அதை ரூட் எடுக்கும் போது ஆன்சர் என்ன வரும் 15ன்னு வரும். ஸோ பிளஸ் கொடுத்ததுனால அடுத்த நம்பர் எடுத்துட்டு அதை ஸ்கொயர் பண்ணும் அதாவது ஸ்கொயர் ரூட் பண்ணும்போது 16 கிடைச்சிருக்கு. அப்ப ஆன்சர் வந்து 16 தான். அடுத்த சம் பாருங்க. 644 5/7 அதோடைய மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த இல்லெல்லாம் வந்துச்சுன்னா டைரக்டா என்ன வரும் மல்டிபிளிகேஷன். இது ரொம்ப சிம்பிளா தான் கேட்டிருக்காங்க. அப்ப நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 647 பெருக்கல் 5/7ன்னு சொல்லிட்டு வரும். ஸோ மோஸ்ட்லி இங்க வந்து ஆப்ஷன்ல வந்து முழு நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து கேன்சல் ஆகிற நம்பரா தான் இருக்கும். ஸோ இப்போ இதை 7ஆல கேன்சல் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வரும் 963 மீதி 1 7 14. ஸோ 92 பெருக்கல் 5. ஸோ இப்போ இதை ரெண்டையும் வந்து மல்டிப்ளை பண்ணும்போது 10 மீதி 1 45 46. ஸோ இப்போ ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 460. ஸோ கேன்சல் பண்ணிட்டு மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஈஸியா இருக்கும். ஸோ இதுல வந்து பாருங்க இது வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னா பிராக்கெட் கொடுத்துருக்காங்க, மைனஸ் பிளஸ் மாறி மாறி வந்துருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பாட்மாஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ பாட்மாஸ் ரூல்ஸ் அப்ளை பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வந்து பிராக்கெட் இருந்துச்சுன்னா பிராக்கெட் தான் சால்வ் பண்ணணும். இந்த பிராக்கெட்டோட ஆர்டர் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த பிராக்கெட் வரும், செகண்ட் வந்து இந்த பிராக்கெட் வரும், மூணாவது வந்து இந்த பிராக்கெட். இந்த அதோடைய அந்த அமைச்சிருக்கக்கூடிய விதத்தை பார்த்தாலுமே இந்த பிராக்கெட்டுக்குள்ள இது இருக்கும், இந்த பிராக்கெட்டுக்குள்ள இது இருக்கும். ஃபர்ஸ்ட் உள்ள இருக்கக்கூடிய பிராக்கெட் தான் நம்ம ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணணும். ஸோ அந்த வகையில பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நம்ம சால்வ் பண்ண வேண்டியது என்னது இந்த பிராக்கெட்ல 25 - 4 இருக்கு. அதை ஃபர்ஸ்ட் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மீதி நம்பர் அப்படியே எழுதிக்கோங்க. வெளியில வந்து 63 இருக்குது, பிளஸ் 34 இருக்குது, மைனஸ் இந்த பிராக்கெட் உள்ளதை சால்வ் பண்ணும்போது நமக்கு என்ன வந்துச்சு 21 வந்துச்சு. வெளியில வந்து -9 இருக்குது. இப்போ இந்த பிராக்கெட் இதோட க்ளோஸ் ஆகுது. ஸோ இந்த பிராக்கெட் அப்படியே போட்டுக்கோங்க. அப்புறம் ஆர்டர் வந்து கன்ஃபியூஷன் ஆகாது. சரி, இப்போ இதுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன எடுத்துக்கலாம், இப்போ இதுக்கப்புறம் இது ஃபுல்லா வெளியில வந்துடும். அப்புறம் நமக்கு 21 ஆயிருது. அப்ப இந்த பிராக்கெட்ல இருக்கக்கூடிய நம்பர் 63 34 -21, அதுக்கப்புறம் வெளியில வந்து 9. ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணிக்கலாம். இப்போ இதுல வந்து பிளஸோ மைனஸா இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அடிஷன், அதுக்கப்புறம் தான் சப்ட்ராக்ஷன். ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் சப்ட்ராக்ட் பண்ணுவோம். ஸோ இதை ஃபர்ஸ்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும், ஸோ 63னா
93 97 -21. ஸோ அதோட இந்த பிராக்கெட் க்ளோஸ் ஆகுது -9. இப்போ நமக்கு மைனஸ் பிளஸ் வராதனால அந்த ஆர்டர் வந்து நமக்கு என்ன செய்யலாம், ஒரே லைன்ல போட்டாலும் நமக்கு பிரச்சனை கிடையாது. பிளஸ் மைனஸ் வரும்போது பிராக்கெட் வந்து ரொம்ப ரொம்ப சாரி பிளஸ் மைனஸ் மல்டிபிளிகேஷன் டிவிஷன் வரும்போது பிராக்கெட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ இதை வந்து டேலி பண்ணும்போது நமக்கு என்ன வரும், ஸோ 76 வரும். ஸோ 76 -9. 76 -9 அப்படிங்கும்போது நமக்கு என்ன வரும், 67. அப்போ இதனுடைய ஆன்சர் வந்து 67 தான். இந்த ஆர்டர்ல பண்ணும்போது கண்டிப்பா நமக்கு என்ன செய்யாது, மிஸ்டேக் வந்து வராது. அடுத்த சம் பாருங்க, இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. 0.5 பிளஸ் 0.5 பெருக்கல் 0.5 டிவைடட் பை புள்ளி வரும் 0.4 பிளஸ் 0.1 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கணக்கு நம்ம ஆட் பண்ணிட்டு மல்டிப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்ல டேலி பண்ணணும் அப்படின்னு நினைக்காம ஃபர்ஸ்ட் இது இந்த ஃபார்மெட்டா பாருங்க. இதுல 0.5 இருக்குது, இதுலயும் 0.5 இருக்கு. ரெண்டுல காமனா இருக்கிற டேம் வெளியில எடுத்துடலாம். அப்ப ரெண்டுலயுமே 0.5 இருக்கிறதுனால நான் வெளியில எடுத்துடுறேன். அப்ப இதுல வந்து ஒரு 0 வெளியில போயிட்டா மீதி இருக்கக்கூடிய நம்பர் என்னது 1. ஸோ பிளஸ் இப்ப இதுல 1 வெளியில எடுத்துட்டோம் அப்படின்னா மீதி என்னது இருக்கும் 0.5 அப்படியே இருக்கும். கீழே அதை ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. 0.4ஐயும் 0.1ஐயும் ஆட் பண்ணும்போது 0.5. இப்ப இந்த ரெண்டையும் நம்ம என்ன பண்ணிடலாம், கேன்சல் பண்ணிடலாம். அப்ப மீதி இருக்கக்கூடியது என்னது 1ஐயும் 0.5ஐயும் ஆட் பண்ணும்போது 1.5 தான் ஆன்சர். ஸோ இப்படி பண்ணும்போது நமக்கு கேர்லெஸ் மிஸ்டேக் வராது. இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம் 0.5 அதுக்கப்புறம் இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா 0.25 வரும். அதுக்கப்புறம் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த புள்ளி வச்ச நம்பர் அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் கேர்லெஸ் மிஸ்டேக் வரதுக்கு சான்சஸ் வந்து இருக்கும். ஸோ மோஸ்ட்லி சம்ஸை பார்க்கும்போது காமன் டேம் இருந்துச்சு அப்படின்னா அதை வெளியில எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணி பண்ணும்போது நம்மளுக்கு என்ன செய்யாது, கேர்லெஸ் மிஸ்டேக் வந்து வராது. ஸோ இப்போ ஆன்சர் வந்து இதுக்கு 1.5 தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இதுல எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா 5000 மைனஸ் 5000 பை 10ங்கிறது இதுக்கு மட்டும்தான். ஸோ இது வந்து நம்ம தனியா எப்படி கொடுத்துருக்கணும், அப்படி கொடுத்துருந்தா கரெக்ட். இல்லைன்னா பிராக்கெட் போட்டிருந்து பை கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஹோல் டேமுக்கு அது வந்து பொருந்தோம்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். ஆனா இப்படி கொடுத்ததுனால ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு மட்டும் தான். ஃபர்ஸ்ட் இதை ஃபர்ஸ்ட் டேலி பண்ணிக்கலாம். அப்ப இதை டேலி பண்ணும்போது 500. அப்ப 5000ல இருந்து 500 கழிச்சிட்டோம் அப்படின்னா மீதி இருக்கக்கூடியது என்னது 4500. இதுல நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா 5000 மைனஸ் 5000 0 0/10 = 0ன்னு போடக்கூடாது. ஏன்னா இதுவும் நம்மளுக்கு கிட்டத்தட்ட பாட் மாஸ்ல தான் வரும். ஸோ பாட் மாஸ்ல நம்ம எழுதும் போது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், டிவிஷன் மல்டிபிளிகேஷன் அடிஷன்ஸ். அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது என்னதுதான், டிவிஷன் தான் பண்ணணும். அப்ப டிவைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும், இந்த சப்ட்ராக்ஷனுக்குள்ளேயே போகணும். ஸோ இந்த மாதிரி இந்த ரூல் ஞாபகம் இருந்தா அந்த ஆர்டர் நம்மளுக்கு ஞாபகம் வரும். ஸோ அந்த ஆர்டர்ல பண்ணும்போது ஆன்சர் வந்து கரெக்டா வரும். ஸோ அடுத்த சம் பாருங்க. 42.5 மீட்டர் நீளம் கொண்ட ஒரு கம்பியில இருந்து 85 சென்டிமீட்டர் நீளம் கொண்ட எத்தனை துண்டுகளை வெட்டி. அப்ப அதாவது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டோட்டல் லென்த் வந்து 42.5 மீட்டர். இப்ப இது என்னவா பண்ணணுமா, 85 சென்டிமீட்டரா பிரிக்கணும். அப்ப என்ன பண்ணணும், 42.5 85ஆல டிவைட் பண்ணணும். ஆனா இங்க வந்து யூனிட் வந்து நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்குது, இங்க மீட்டர்ல இருக்குது, இங்க வந்து சென்டிமீட்டர். அப்போ 1 மீட்டர் அப்படிங்கும்போது 100 சென்டிமீட்டர். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ 1 மீட்டர் அப்படின்னா 100 சென்டிமீட்டர். அப்ப மேல உள்ள டேம் நம்ம என்ன பண்ணிடலாம், சென்டிமீட்டர் தான் மாத்திடலாம். இப்போ ஆல்ரெடி 42.5 இப்போ 100ஆல மல்டிப்ளை பண்ணும்போது அது ஏதாவது மாறிடும், சென்டிமீட்டருக்கு மாறிடும். கீழே 85 சென்டிமீட்டர் இருக்குது. சென்டிமீட்டர் நமக்கு என்ன செய்யும், காமன் டேம், அதாவது நமக்கு ஒரே யூனிட்டா மாறியதுனால ரேஷியோல வரும்போது அந்த யூனிட் வந்து வராது. ஸோ கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணும்போது 4250 டிவைடட் பை 85ன்னு சொல்லிட்டு வரும். ஸோ இப்போ இதை வந்து நம்ம 5ஆல கேன்சல் பண்ணும்போது 17 வரும். இதை வந்து 5ஆல கேன்சல் பண்ணும்போது 85. ஸோ 17 மினிமம் 5 இப்போ 50 தான் ஆன்சர். ஆனா இதுல ஆப்ஷனல் நம்மளுக்கு என்ன இல்லை, 50 இல்லை. ஸோ அப்போ மேற்கண்ட எதுவும் இல்லை. இப்படியும் நம்மளுக்கு என்ன செய்யும், ஆன்சர் வந்து வரும். அப்போ கரெக்டா நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சா மட்டும்தான் ஈஸியா வந்து போட முடியும். ஸோ அடுத்த கணக்கு பாருங்க. இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, பின்னங்களின் கூட்டல்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட் எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா, இப்போ 4 1/2 பிளஸ் 3 1/6 பிளஸ் என்ன நம்பர்னு தெரியாது, இது நம்ம எக்ஸ்ன்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். பிளஸ் 2 1/3 இதெல்லாம் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், 13 2/5 கிடைக்கும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எப்பவுமே கலப்பு பின்னத்துல கொடுத்துருந்தாங்க. இப்போ 4 1/2 நம்ம எப்படி பிரிச்சு எழுதலாம் அப்படின்னா 4 + 1/2ன்னு எழுதலாம். ஸோ 4 + 1/2னாலும் 4 1/2னாலும் நமக்கு வேல்யூஸ் வந்து சேமா தான் வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம பிரிச்சு எழுதிக்கலாம். அப்படி இருக்கக்கூடிய எல்லா டைமையும் நம்ம பிரிக்கும் போது முழு நம்பரை தனியாகவும் பின்னங்களை தனியாகவும் ஆட் பண்ணலாம். அப்போ நம்மளுக்கு என்ன செய்யும், ஈஸியா வந்து டேலி பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி நான் எழுதிக்கிறேன். ஃபர்ஸ்ட் 4 1/2 4 + 1/2ன்னு எழுதிக்கிறேன்.
இது அப்போ 3 + 1/6 அந்த எக்ஸ் அப்படியே போட்டுக்கோங்க. இதை எப்படி எழுதலாம் 2 + 1/3. அப்ப இதெல்லாம் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் 13 + 2/5 கிடைக்கணும். அப்படி இருக்கட்டும். இப்ப என்ன பண்ணலாம் முழு நம்பர் எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. அப்ப 4 3 2 இதுதான் முழு நம்பர். ஸோ 4 3 7 7 2 9 ஆட் பண்ணியாச்சா. மீதி பின்னங்கள் அப்படியே வரிசை எழுதிக்கோங்க 1/2 1/6 1/3. அதுக்கப்புறம் எக்ஸ் ஈக்குவல் டு 13 + 2/5. சரி இப்ப இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா இதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் எல்சிஎம் எடுத்துக்கலாம். ஸோ அப்ப இதுக்கு வந்து எல்சிஎம் மூணுக்குமே எல்சிஎம் எடுக்கும்போது 6 வரும். ஸோ இப்போ 6 வேணும் அப்படின்னா இதை நம்ம என்ன பண்ணணும் 3ஆல மல்டிப்ளை பண்ணணும். மேல வந்து 3 இங்க 1 இங்க வந்து 2 கீழே வந்து 6 + எக்ஸ் ஈக்குவல் டு 13 + 2/5. இப்போ இதெல்லாத்தையும் பண்ணுங்க. இதில் ஆட் பண்ணும்போது 3 1 4 4 2 6. அப்போ 6/6ங்கும் போது கேன்சல் ஆகி 1ன்னு கிடைக்கும். அப்போ 9 + 1 + எக்ஸ் ஈக்குவல் டு 13 + 2/5. அப்ப இதுல நமக்கு என்ன கிடைக்குது 10 + எக்ஸ் ஈக்குவல் டு 13 + 2/5. இப்போ எக்ஸை வச்சுட்டு 10 அந்த பக்கம் கொண்டு போங்க. அப்போ எக்ஸ் ஈக்குவல் என்ன கிடைக்கும் 13 + 2/3 2/5 - 10. 13ல இருந்து 10 போயிட்டுனா 3. அப்ப எக்ஸ் ஈக்குவல் என்ன கிடைக்குது 3 + 2/5. அப்ப ஆன்சர் இதை பார்த்தே சொல்லிடலாமா. நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணிருக்கோம் 4 1/2 தான் 4 + 1/2ன்னு எழுதியிருக்கோம். அப்ப 3 + 2/5 எப்படி சேர்த்து எழுதலாம் 3 2/5ன்னு சேர்த்து எழுதலாம். அப்ப ஆன்சர் வந்து 3 2/5 தான். இந்த மாதிரி பிரிச்சு பண்ணும்போது நம்மளுக்கு அதிகமா எல்சிஎம் எடுக்கிற மாதிரியே வராது, பெரிய பெரிய நம்பராகவும் வராது. ஏன்னா பெரிய நம்பரா வரும்போதுதான் எல்சிஎம் எடுக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம் கொஞ்சம் கேர்லெஸ் மிஸ்டேக் விடுறதுக்கு சான்ஸ் இருக்கும். ஸோ மோஸ்ட்லி இந்த மாதிரி கணக்குகளை வந்து பிரிச்சு எழுதும் போது நம்மளுக்கு கேர்லெஸ் மிஸ்டேக் என்ன செய்யாது வராது, ஈஸியா வந்து ஆன்சர் வந்துடும். அடுத்த சம் பாருங்க 7500 பிளஸ் இதுலயும் பாட்மாஸ் தான். ஸோ 7500 பிளஸ் 1250. இப்போ ஒரு கணக்குல வந்து வகுத்தல் அப்படிங்கிற சிம்பிள் இருந்துச்சுன்னா அதை எழுதும் போது என்ன பண்ணிக்கோங்க பைன்னு சொல்லிட்டு மாத்திக்கோங்க. அப்ப நம்மளுக்கு டேலி பண்றது ஈஸியா இருக்கும். ஸோ அப்போ 1250/50. ஸோ ஒரு சைடு கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டையும் கேன்சல் பண்ணும்போது ஸோ 2 10 5 25. அப்புறம் ரெண்டையும் ஆட் பண்ணா 7525 தான் ஆன்சர். ஸோ கூட்டிட்டு அதுக்கப்புறம் வகுக்கும் போது நம்மளுக்கு ஆன்சர் வந்து தப்பா தான் வரும். ஸோ பாட்மாஸ் வந்து இதுல யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்ப ஆன்சர் வந்து 7525. ஸோ இப்போ இந்த சம்ல பாருங்க சுருக்குகள் கொடுத்துட்டு 1 + 1/1 + 1/1 + 1/3ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கணக்குல வந்து பார்க்க வேண்டியது வந்து ஸோ இந்த சைடும் 1 1ன்னு இருக்கணும், இந்த சைடும் 1 1 இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஷார்ட்கட் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ என்ன ஷார்ட்கட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எத்தனை பிளஸ் இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணிக்கோங்க. எத்தனை பிளஸ் கொடுத்துருக்காங்க 3 பிளஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால 3 பிளஸையும் இந்த மாதிரி போட்டுக்கோங்க, ஒரு ஈக்குவல் டு போட்டுக்கோங்க. இப்போ அடுத்த ஸ்டெப் என்னன்னா லாஸ்டா இருக்கக்கூடிய ஃபிராக்ஷன் லாஸ்டா இருக்கக்கூடிய பின்னம் எதுன்னு பாக்குறோம் 1/3. ஸோ 1/3 இந்த மாதிரி எழுதி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் என்னது 1, செகண்ட் நம்பர் வந்து 3 சொல்லிட்டு எழுதிக்கோங்க. அப்போ ஃபர்ஸ்ட் 1 போட்டுக்கணும், இங்க 3 போட்டுக்கணும். இந்த ஆர்டர் வந்து மாத்திரக்கூடாது. இப்போ 2 2 ஆட் பண்ணுங்க. 1 3 ஆட் பண்ணா 4, 4 3 ஆட் பண்ணா 7, 4 7 ஆட் பண்ணா 11. ஸோ அப்போ இதுல வந்து ஆன்சர் எடுத்து எழுதும் போது 1 பிளஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா 11 ஃபர்ஸ்ட் ரிவர்ஸ் எழுதணும். 11/7 தான் இதனுடைய ஆன்சர். இதே இது சில கணக்குல 1/1 + 1/1 + இருக்கும். அந்த மாதிரி கணக்கு பண்ணும்போது லாஸ்டா இந்த ஆன்சருடைய தலைகீழே எழுதணும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப இதுக்கு ஆன்சர் வந்து என்னன்னா லாஸ்ட் 2 தான் ஆன்சர். அப்ப ஈக்குவல் டு எப்பவுமே ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் வராதுதான் ஆன்சர்னு எழுதிக்கோங்க. அப்ப 11 அதுக்கப்புறம் கீழே வந்து 7 போடணும். ஸோ இப்போ ஆன்சர் வந்து 11/7 தான். ஒருவேளை இதுல வந்து 1 + ஆரம்பிக்காம 1/ன்னு கொடுத்திருந்தாங்க அப்படின்னா நமக்கு லாஸ்ட் என்ன செய்யணும் ரெசிப்ரோக்கல்ல எழுதணும் 7/11 சொல்லிட்டு வரும். அப்ப இதுக்கு ஆன்சர் வந்து 11/7 தான் ஆன்சர். அடுத்து பாருங்க இது டைரக்ஷன்ல கொடுத்திருக்காங்க. எம்முக்கு கிழக்கில் மற்றும் எஸ்க்கு தெற்கில் ஓ உள்ளது எனில் எம்முக்கு எந்த திசையில் எஸ் உள்ளதுன்னு கொடுத்திருக்காங்க. இப்ப டைரக்ஷன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு 4 திசைகள் உண்டு. என்னதெல்லாம் நார்த் வடக்கு, சவுத்னா தெற்கு, அதுக்கப்புறம் மேற்கு ஸோ வெஸ்ட், கிழக்குனா ஈஸ்ட். இந்த 4 டைரக்ஷனையும் போட்டுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க எம்முடைய கிழக்கு திசையில தான் வந்து யார் இருக்காங்க எஸ் வந்து இருக்காங்க. அப்ப எம் வந்து இந்த இடத்துல இருந்தாங்க அப்படின்னா இவங்களுக்கு டைரக்டா ஈஸ்ட் டைரக்ஷன்ல யார் இருக்காங்க எஸ் வந்து இருக்காங்க. ஃபர்ஸ்ட் லைன் ஓகேவா. ரெண்டாவது தெற்கில் ஓ உள்ளது வந்து அப்ப எம்முக்கு கிழக்கில் வந்து எம்முக்கு கிழக்கில் மற்றும் எஸ்ஸுக்கு
சோ அடுத்த சம் பாருங்க, இது வந்து டைரக்ஷன்ல கொடுத்திருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா எம்முக்கு கிழக்கில் மற்றும் எஸ்ஸுக்கு தெற்கில் ஓ உள்ளதுன்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இப்ப நார்மலா வந்து டைரக்ஷன் அப்படின்னா நமக்கு மொத்தம் நார்மலா பார்த்தோம்னா 4 திசைகள் உண்டு. ஆனா கணக்கா பார்க்கும்போது மட்டும் 8 திசைகள் உண்டு. சரி, அப்ப நமக்கு இப்ப 4 திசைகளும் என்னெல்லாம் எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் நார்த்து, அதுக்கப்புறம் சவுத்து, அதுக்கப்புறம் வெஸ்ட், அது வந்து ஈஸ்ட். அதாவது வடக்கு, தெற்கு, மேற்கு, கிழக்கு. ஸோ இது இந்த ஆர்டர் வந்து மறந்துடக்கூடாது. ஸோ நார்த் வடக்கு தெற்கு போட்டுருவோம், மேற்கு கிழக்கு போடும்போது வெஸ்ட் ஈஸ்ட் வி அப்படி சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இப்போ இங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதுபடி நம்ம எழுதிக்கலாம். ஸோ எம்முக்கு கிழக்கு, அப்போ எம் இந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய கிழக்கு திசையில எம்கிட்ட இருந்து கிழக்கு திசையில தான் யார் இருக்காங்க, ஓ வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதே இது எஸ்ஸுக்கு தெற்கில், அப்ப எஸ் வந்து மேல இருந்தாதான் தெற்குல வந்து யார் இருப்பாங்க, ஓ வந்து இருப்பாங்க. அப்ப எம்மோட கிழக்கு திசையில ஓ இருக்காங்க. எஸ்ல இருந்து பார்க்கும்போது எஸ்ஸுக்கு தெற்கு திசையில யார் இருக்காங்க, ஓ வந்து இருக்காங்க. அப்ப வந்து கொடுத்துருக்கக்கூடிய லைன் வந்து இதுதான். இப்ப என்ன கேட்டிருக்காங்க, எம்முக்கு எந்த திசையில் எஸ் உள்ளது. அப்ப எம்முக்கும் எஸ்ஸுக்கும் அப்ப யார வச்சு ரெஃபரன்ஸா கேட்கறாங்களோ அப்ப இங்க எம்ம வச்சுதான். அப்ப எம்மிட்ட இருந்து பார்க்கும்போது எஸ் வந்து என்ன டைரக்ஷன் கேட்டிருக்காங்க. அப்ப என்ன பண்ணுங்க அப்படின்னா எம்ம சென்டரா வச்சுட்டு நம்ம இதே மாதிரி போட்டுக்கோங்க. அப்ப நம்மளுக்கு என்ன வரும், இது வந்து வடக்கு வரும், இது வந்து தெற்கு வரும், இது வந்து மேற்கு வரும், அப்போ கிழக்கு வரும். அப்போ எம் வந்து சென்டர்ல இருக்காங்க அப்படின்னா எஸ் வந்து எங்க ரெண்டுலயே இருக்காங்க, வடகிழக்கு திசையில தான் இருக்காங்க. அப்ப இதுக்கு ஆன்சர் வந்து வடகிழக்கு. ஸோ அப்ப எம்முக்கு எந்த திசையில் அப்படின்னா எம்ம வந்து இந்த மாதிரி சென்டர் பாயிண்டா எடுத்துட்டு அதுல இருந்து எஸ் வந்து எங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன செய்யாது, குழப்பாது. சரி, அதனால இந்த மாதிரி கணக்குகளுக்கு வந்து இப்படிதான் சால்வ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் 4 டைரக்ஷனை மார்க் பண்ணிக்கோங்க. என்ன கொடுத்துருக்காங்களோ அதுபடி பொறுமையா போட்டீங்க அப்படின்னா நமக்கு என்ன செய்யும், ஆன்சர் வந்து கிடைக்கும். அடுத்த சம் பாருங்க, தென்மேற்கு ஆனது வடக்காகவும் வடமேற்கு ஆனது கிழக்காகவும் இருந்தால் கிழக்கு திசை என்னவாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க. இப்ப நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் நமக்கு மொத்தம் பேசிக்கா 4 திசைகள் உண்டு. ஆனா நம்ம இன்டீரியரா பார்க்கும்போது மொத்தம் 8 திசைகள் உண்டு. 8 திசைகள் என்னெல்லாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 4 திசைகள் நார்த்து, சவுத்து, அதுக்கப்புறம் வெஸ்ட், ஈஸ்ட், வடக்கு, தெற்கு, மேற்கு, கிழக்கு. இப்ப இந்த இதுல வர்றது என்ன வரும், என்இன்னு வரும். அப்ப என்இனா என்னது, வடகிழக்கு. இது வந்து எஸ்இ தென்கிழக்கு. அதே மாதிரி இங்க என்ன வரும் அப்படின்னா எஸ்டபிள்யூ அப்படின்னா என்ன வரும், தென்மேற்குன்னு வரும். இது வந்து என்டபிள்யூ வடமேற்கு. இதுதான் வந்து 8 திசைகள். சரியா, இப்ப என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இப்ப நம்ம 4ஆ பிரிச்சுக்கலாம். ஸோ ஒண்ணு வந்து இப்படி போடும்போது நார்த்து, சவுத்து, வெஸ்ட், ஈஸ்ட்னு வரும். இப்படி போடும்போது பாருங்க, இது வந்து நார்த் ஈஸ்ட், இது வந்து சவுத் ஈஸ்ட், இது வந்து சவுத் வெஸ்ட், நார்த் வெஸ்ட். ஃபர்ஸ்ட் ரெண்டா பிரிச்சு போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா தென்மேற்கு அப்படிங்கிறது வடக்கு. தென்மேற்கு எதுல இருக்குது, தென்மேற்கு அப்படின்னா இதுதான் சவுத் வெஸ்ட் தான் தென்மேற்கு. தென்மேற்க என்ன பண்ணிட்டாங்க, வடக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப இது வந்து நார்த்ன்னு சொல்லிட்டாங்க. தென்மேற்கு வந்து வடக்கு அப்படின்னா வடக்குல இருந்து, அப்ப இதுதான் வடக்கு. அப்ப வடக்குல இருந்து நம்ம இந்த மீதி 3 டைரக்ஷனையும் ஃபில் பண்ணணும். அப்ப இதுல பாருங்க, ஃபர்ஸ்ட் வடக்கு இருந்துச்சுன்னா கிளாக் வைஸ்ல தான் நம்ம எண்ணணும். அப்ப வடக்குன்னா அடுத்த திசை என்ன வரும், கிழக்கு, அடுத்த திசை தெற்கு, அதுக்கப்புறம் அப்ப அப்படியே மார்க் பண்ணுங்க. வடக்குல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க, அப்படியே கிளாக் வைஸ்ல மீதி உள்ள திசைகளை எழுதணும். அப்ப இது வடக்கா இருந்துச்சுன்னா இது என்ன வரும், கிழக்கா வரும். சோ கிழக்கு. அப்ப இது ஏன்னா நம்ம என்ல இருந்து பார்க்கும்போது கிளாக் வைஸ் டைரக்ஷன் என்னது, NESW தான். ஓ NESW தான் கிளாக் வைஸ் டைரக்ஷன். இது அப்படியே வந்து இதுல ஃபில் பண்ண போறோம். அப்ப N போட்டாச்சு. அப்ப அடுத்தல என்ன போடணும், கிளாக் வைஸ்ல நம்மளுக்கு கிழக்கு ஈஸ்ட் போடணும். அடுத்தல இங்க என்ன வரும், சவுத் வரும். இந்த இடத்துல வெஸ்ட் வரும். புரியுதா? ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அதபடி நம்ம போட்டுட்டோம். இப்ப தென்மேற்கு வந்து வடக்குங்கிறதுனால தென்மேற்குல இருந்து நம்ம என்ன செய்யணும், வடக்க வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இப்ப வடக்கு, இது கிழக்கு, இது வந்து தெற்கு, இது வந்து மேற்கு. இப்ப என்ன கேட்டிருக்காங்க, கிழக்கு திசை என்னவாக இருக்கும். அப்ப நம்ம கிழக்கு என்ன போட்டிருக்கோம், நார்த் வெஸ்டா போட்டிருக்கோம். அப்ப நார்த் வெஸ்ட் அப்படிங்கும்போது என்னது, வடமேற்கு. அவ்வளவுதான். அப்ப ரெண்டா பிரிச்சுட்டு பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன செய்யும், இந்த கிளாக் வைஸ்ல போடும்போது உங்களுக்கு கன்ஃபியூஷனே வராது. ஸோ இப்ப இங்க தென்மேற்கு வந்து அப்ப தென்மேற்கு இப்ப இந்த டைரக்ஷன்ல இருந்து நம்ம சப்ஸ்டிட் பண்ற மாதிரி இருக்கும். இப்ப தென்மேற்கு அப்படிங்கிறது வடக்கா இருந்துச்சுன்னா அப்ப வடக்குக்கு அப்புறம் வரக்கூடிய திசைகளை நம்ம என்ன செய்யணும், கிளாக் வைஸ்ல ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணும்போது கிழக்குக்கு நேரா என்ன திசை இருக்குது, அப்ப கிழக்குக்கு நேரா என்ன இருக்குது, வடமேற்கு தான் இருக்குது, நார்த் வெஸ்ட் தான் இருக்கு. அப்ப அதுதான் வந்து ஆன்சர். ஸோ இப்படி போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டா ஆன்சர் வரும். அடுத்து பாருங்க, Pக்கு வடகிழக்கில் Q உள்ளது, R என்பது Qவுக்கு மேற்கிலும் Pக்கு வடமேற்கிலும் உள்ளது, L ஆனது QP இருக்கும் வரிசையில் Rக்கு தெற்கில் உள்ளது எனில் P இருக்கும் திசையிலிருந்து L வந்து எந்த திசையில இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அதே மாதிரி நம்ம போட்டு வச்சுக்கலாம். நார்த்து, சவுத்து, வெஸ்ட், ஈஸ்ட். ஸோ வடக்கு, தெற்கு, மேற்கு, கிழக்கு.
இப்ப இதுல வந்து பாருங்க பிக்கு வடகிழக்கு. சோ பி வந்து இங்க இருந்தாங்க அப்படின்னா வடகிழக்கு அப்படிங்கும்போது என்ன வரும், இதுதான். கொஞ்சம் ஸ்லாண்டிங்ல தான் யார் இருக்காங்க, கியூ வந்து இருக்காங்க. அப்ப பி இந்த இடத்துல இருந்தாங்கன்னா கியூ வந்து இந்த இடத்துல இருக்காங்க. அதுக்கப்புறம் ஆர் என்பது கியூவுக்கு மேற்கில். அப்ப கியூ வந்து இங்க இருக்காங்க அப்படின்னா ஆர் வந்து என்ன வரவங்க, கியூவுடைய மேற்கு திசை இதுதான். ஸோ மேற்கு திசையில தான் ஆர் வந்து இருக்காங்க, நேரா தான். ஏன்னா ஸ்லாண்டிங்லாம் வராது, நேரா தான் வரும். ஸோ அதுக்கப்புறம் கியூவுக்கு மேற்கிலும் பிக்கு வடமேற்கிலும் உள்ளது. இப்போ ஆறுங்கும் போது நமக்கு என்ன வரும், பியோடைய வடமேற்கு. அப்போ பியோடைய பொசிஷன் என்ன வரும், கொஞ்சம் தள்ளி வரும். ஸோ அப்போ நம்மளுக்கு கியூல இருந்து பார்க்கும்போது மேற்கு திசையாகவும் இருக்கணும், பியில இருந்து பார்க்கும்போது வடமேற்கு. ஏன்னா நம்ம இதை வந்து ரெஃபரன்ஸா வச்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து நார்த் வரும், இது வந்து வெஸ்ட் வரும். அப்ப இதுதான் வடமேற்கு திசை, இதுலதான் ஆறு இருக்காங்க. புரியுதா? அப்போ பி ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறது பிக்கு வடகிழக்குல கியூ இருக்காங்க போட்டாச்சு. ஆரோடைய பொசிஷனை ரெண்டு பேரை வச்சு சொல்லியிருக்காங்க. கியூவோடைய மேற்கு, கியூவுக்கு மேற்குலயும் இருக்கணும், பில இருந்து பார்க்கும்போது அது எப்படி இருக்கணும், வடமேற்குலயும் இருக்கணும். அப்ப கொஞ்சம் தள்ளி தான் வரும். இதுல போட்டீங்க அப்படின்னா பிக்கு கரெக்டா வடக்கு திசையில தான் இருக்கும். அதனால நம்ம நேரா போடாம என்ன செஞ்சிருக்கோம், கொஞ்சம் தள்ளி போட்டிருக்கோம். அப்போ பியோடைய வடமேற்கு திசையில ஆறு வந்து இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன கொடுத்திருக்காங்க, எல் ஆனது கியூபி இருக்கும் வரிசையில் ஆறுக்கு தெற்கில் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. சோ இப்ப ஆறு இந்த இடத்துல இருந்துச்சுன்னா இதோடைய தெற்கு திசை என்ன வரும், இங்கதான் வரும். ஆனா இந்த லைன்லயே வரணும்னு கொடுத்திருக்காங்க, பீக்கு இருக்கக்கூடிய லைன்லயே வரும். அப்ப இதுலதான் யாரு இருக்கா, எல் வந்து இருக்காங்க. அப்போ எல்லாரோட போட்டுட்டோமா. அப்போ பிக்கு இருக்கும் திசையிலேயே அதே திசையில தான், அது ஒண்ணு இதுல வரலாம், இதுல வரலாம், எதுலனாலும் வரலாம். ஆனா அவங்க அடுத்த பாயிண்ட் என்ன கொடுத்திருக்காங்க, ஆறுல இருந்து பார்க்கும்போது தெற்கு, ஆறுக்கு தெற்குல இருக்கணும்னு கொடுத்திருக்காங்க. அப்ப ஆறுக்கு தெற்கு அப்படின்னா இதுதான். அப்ப இதுதான் இந்த ஆர்டர். அப்ப இதுல இருந்து பி இருக்கும் திசையில இருந்து எல் வந்து, அப்ப பிய ரெஃபரன்ஸா வச்சுட்டு அப்ப பில இருந்து கோடு போட்டுக்கோங்க. அப்போ இது வந்து நமக்கு என்ன வரும், நார்த்து, இது சவுத்து, இது ஈஸ்ட், இது வெஸ்டா இருந்துச்சுன்னா பில இருந்து எல் எந்த இதுல இருக்குது, தென், இது வந்து தெற்கா, இது வந்து மேற்கு, தென்மேற்கு திசையில வந்து இருக்குது. அப்ப ஆன்சர் என்னது, தென்மேற்கு. ஸோ இப்படி கொஞ்சம் பொறுமையா போட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆன்சர் வந்து வந்துடும். ஸோ அடுத்து ராம் என்பவர் அவருடைய கம்பெனியில இருந்து தெற்கு திசை நோக்கி 8 கிலோமீட்டர் நடக்கிறான் மற்றும் இடதுபுறமாக திரும்பி. இது வலது பக்கம் இடது பக்கம் திரும்புறாங்க அப்படின்னா அந்த வலது பக்கம் இடது பக்கம் யோசிக்காம கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ்ன்னு எடுத்துக்கோங்க. ஸோ எப்பவுமே வந்து வலது பக்கம் அப்படிங்கிறது கடிகார திசை கிளாக் வைஸ், அதே இது வந்து இடது பக்கம் அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸ். ஸோ அப்படின்னு வச்சுக்கோங்க. சோ இப்ப இதுல வந்து பாருங்க, நார்மலா வந்து எப்படி நம்ம கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் நடக்கணும் அப்படின்னா, இப்ப நேரா ஒருத்தவங்க போயிட்டு இருக்காங்க அப்படின்னா இப்ப வலது பக்கம் திரும்புறாரு. அப்போ ஒருவேளை இது வந்து நம்மளுக்கு கிளாக்ல வந்து 4 டைரக்ஷன் மட்டும் எடுத்துக்கோங்க. 12 மணி, 3 மணி, 6 மணி, அடுத்து 9 மணி. சோ அப்ப இந்த டைரக்ஷன் எதை மீன் பண்ணுது, 3 மணியே மீன் பண்ணுது. சோ 3 மணினா அடுத்துல நம்மளுக்கு அந்த முள் எங்கன்னா வரும், கீழே நோக்கி தான் வரும். அப்ப இதுதான் வந்து வலது பக்கம் திரும்புறது. அப்ப வலது பக்கம் அப்படின்னா இப்ப இந்த டைரக்ஷன் எதை மீன் பண்ணுது, 6 மீன் பண்ணுது. சோ 6 இதுதான் நேரா இருக்கும். அப்ப இதுல இருந்து நம்மளுக்கு வலது பக்கம்னு கொடுத்தாங்கன்னா அடுத்த முள் எங்க திரும்பும், இங்கதான் திரும்பும். அப்ப இங்க வரும். சோ இப்ப கொஞ்சம் நம்ம மைன்யூட்டா கடிகாரத்தையும் இதையும் கம்பேர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா அந்த வலது இடது வந்து நமக்கு இல்லை செய்யாது, குழப்பாம வரும். இந்த டைரக்ஷன்ல வரும்போது அப்ப இந்த டைரக்ஷன்ல நேரா இருக்கக்கூடிய முள் வந்து 9 மணி. ஒவ்வொரு முள்ளோடைய பொசிஷனை பொறுத்து இப்படி அப்படின்னா 3 மீன் பண்ணுது, இப்படி அப்படின்னா 6 மீன் பண்ணுது, இப்படி அப்படிங்கும் போது நமக்கு என்ன வரும், இந்த மாதிரினா 9 மீன் பண்ணுது, மேல போகும்போது நமக்கு என்ன வரும், 12 மீன் பண்ணுது. சோ இந்த மாதிரி கொஞ்சம் ஞாபகம் வச்சிட்டோம் அப்படின்னா வலது இல்லது குழப்பாது. அப்ப வலது பக்கம் அப்படின்னா இந்த பொசிஷன்ல இருந்து கடிகார முள் எங்க திரும்பும், இங்கதான் திரும்பும். அப்போ அதுதான் வலது. ஒருவேளை இடது அப்படின்னா கடிகார திசைக்கு எதிர் திசை. அப்போ இது நேரா வருதுன்னா அது என்ன செய்யும், மேல வந்து போற மாதிரி தான் இருக்கும். இதுதான் வந்து கான்செப்ட். சோ இதை மாதிரி நம்ம இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். சரி, இப்ப என்ன கொடுத்துருக்காங்க, ராம் என்பவர் அவருடைய கம்பெனில இருந்து தெற்கு திசை நோக்கி. அப்போ அவங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒரு டாட் வச்சுக்கோங்க. இப்ப இதுல இருந்து ஸ்டார்ட் பண்றாரு, இப்ப எங்க போறாரு, சவுத்து. சோ அப்ப தெற்கு திசை நோக்கி, அப்ப தெற்குக்கு டைரக்டா ஒரு கோடு போட்டுக்கோங்க. சோ தெற்கு திசை நோக்கி எத்தனை கிலோமீட்டரா, 8 கிலோமீட்டர் நடக்கிறாரு. அடுத்தாக்குல இடதுபுறமாக திரும்புறாரு. அப்ப இடதுபுறமாக திரும்புறாரு. அப்ப இடதுபுறம் அப்படின்னா என்னது, ஆன்டி கிளாக் வைஸ். அப்ப இது வந்து நமக்கு என்னது, 6 மணியே குடிக்கக்கூடிய முள்ளா இருந்துச்சு. அப்ப இதுக்கு வந்து இந்த இடத்துல கடிகார முள் வந்துச்சுன்னா அது இடத்துல எங்கதான் திரும்பவும், இப்படிதான் போகும். ஆனா நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, இடதுபுறம்னு கேட்டிருக்காங்க. அப்ப இடதுபுறம்னா கடிகாரத்துக்கு எதிர் திசை. அப்ப என்ன வரும், இந்த சைடு தான் வரும். அப்ப இதுதான் வந்து இடதுபுறம். அப்ப இடதுபுறம் எத்தனை கிலோமீட்டர், 6 கிலோமீட்டர் நடக்கிறாரு. மறுபடியும் என்ன பண்றாராம், மறுபடியும் இடதுபுறமா தான் திரும்புறாரு. மறுபடியும் இடதுபுறம் அப்படின்னா நமக்கு என்ன வரும், இங்க வந்து கடிகார முள் இந்த இடத்துல இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் வலது பக்கம் அப்படின்னா அடுத்து என்ன செஞ்சிருக்கோம், கீழே வந்திருக்கும். ஆனா அதுக்கு ஆன்டி கிளாக் வைஸ் அப்படிங்கிறதுனால மேல வரும்.
உங்களுக்கு இது ஆன்டி கிளாக் வைஸ் குழப்புது அப்படின்னா நார்மலா நான் வந்து வலது பக்கம் இடது பக்கம் பார்த்து போட்டுவேன்னா அதுவும் போடலாம், அப்படி போட்டாலும் பிரச்சனை கிடையாது. அப்ப இது ரெண்டுமே ஈக்குவல் டிஸ்டன்ஸ் அப்படின்னா பேரல் லைன்ல தான் வரும். ஸோ அதுக்கப்புறம் பாருங்க, அப்ப 8 கிலோமீட்டர் நடந்தாச்சு. இப்ப தொடக்க புள்ளி இதுதான், லாஸ்ட்ல இப்ப நிக்கிற புள்ளி வந்து இதுதான். தொடக்க புள்ளியில இருந்து அவன் நிற்கக்கூடிய திசை வந்து என்னன்னு கேட்டிருக்கான். அப்ப ரெஃபரன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, தொடக்க புள்ளியில் இருந்து. அப்ப இதுதான் வந்து தொடக்க புள்ளி. அப்ப இதுல இருந்து நார்த்து சவுத்து வெஸ்ட் ஈஸ்ட். அப்ப இதுல இருந்து பார்க்கும்போது என்ன திசையில இருக்குது, கிழக்கு திசையில இருக்குது. அப்ப ஆன்சர் வந்து கிழக்கு திசை. ஏன்னா நமக்கு அது 8 கிலோமீட்டர் சேமா வர்றதுனால நம்ம என்ன போட்டிருக்கோம், நம்மளுக்கு அந்த பேரலல் லைன் வரும். சோ நேரா தான் இருக்குது. அப்ப பார்க்கும்போது கிழக்கு திசையில வந்து இருக்கு. அப்ப இதுக்கு ஆன்சர் வந்து கிழக்கு. அடுத்து பாருங்க, ராஜா வடக்கு திசை நோக்கி நடக்கிறான். அப்ப அவங்க ரெஃபரன்ஸ் பாயிண்ட் நம்ம பாயிண்ட் வச்சுக்கலாம். வடக்கு திசை அப்படிங்கிறதுனால நேரா வந்து கோடு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்களா, இடது பக்கமாக திரும்பி. அப்போ இந்த பக்கத்துல கிளாக் வைஸ் அப்படிங்கும்போது இங்க வரும், ஆன்டி கிளாக் வைஸ் அப்படிங்கும்போது இந்த இடத்துல வரும். அப்போ இடது பக்கமாக திரும்பி அதுக்கப்புறம் வலது பக்கமா திரும்புறான். அப்ப இந்த இடத்துல நமக்கு என்ன வரும், மேல வந்து போற மாதிரி வரும். ஸோ ஃபர்ஸ்ட் இங்க ஆரம்பிக்கிறாங்க, வடக்கு திசை நோக்கி நடக்கிறான்னு கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நமக்கு இடது பக்கம் அப்படின்னா இந்த இடத்துல வரும். மறுபடியும் நம்மளுக்கு என்ன வரும், வலது பக்கமா திரும்புறதுனால கிளாக் வைஸ் வரும். ஸோ மேலதான் வரும். தற்போது அவன் ஆரம்பித்து வலமாக திரும்பி பின்னர் இடமாகவும் நடக்கிறான். அப்ப இந்த இடத்துல வந்ததுக்கு அப்புறம் திருப்பி நமக்கு ஆன்டி கிளாக் வைஸ் அப்படிங்கும்போது நமக்கு என்ன வந்துடும், இங்கதான் வரும். ஸோ போய் தள்ளி வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஆரம்பிச்ச பாயிண்ட் இது, வடக்கு நோக்கி நடக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இடது பக்கமா திரும்புறாங்க. ஸோ இடது பக்கமா திரும்பிட்டு அதுக்கப்புறம் வலது பக்கமா திரும்புறாங்க. வலது பக்கமா திரும்பிட்டு மறுபடியும் என்ன பண்றாங்க, இடது பக்கமா திரும்புறாங்க. அப்ப இதுதான் வந்து இப்ப நிக்கிற பாயிண்ட், ஆரம்பிச்ச இடம் வந்து இதுதான். அப்ப எனக்கு ஆரம்பித்த திசையில இருந்து, அப்ப இதை வந்து நம்ம ரெஃபரன்ஸா போட்டுக்கிட்டோம் அப்படின்னா இங்க இருந்து அவருடைய பொசிஷன் வந்து இதுதானே. அப்ப நார்த்து சவுத்து, அதுக்கப்புறம் இது வந்து வெஸ்ட் ஈஸ்ட். அப்ப எதுக்கு இடையில இருக்காங்க, வடமேற்கு. அப்ப அவர் இருக்கக்கூடிய டைரக்ஷன் என்னது, வடமேற்கு திசையில தான் இருப்பாங்க. ஸோ டயக்ராம் போடும்போது நம்மளுக்கு என்ன செய்யும், ஈஸியா வந்து இருக்கும். அடுத்து அஜய் வந்து மேற்கு திசையை நோக்கி 20 மீட்டர் நடக்கிறான். பின்னர் அவன் வலது மீட்டர். இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பாயிண்டா நம்ம இதை எடுத்துக்கலாம். மேற்கு திசை அப்படிங்கறதுனால இங்க எடுத்துக்கலாம். ஸோ மேற்கு அப்படிங்கும்போது இதுதான். ஏன்னா தெரியல அப்படின்னா போட்டு பார்த்துக்கோங்க, வடக்கு தெற்கு மேற்கு கிழக்கு. ஸோ மேற்கு திசையை நோக்கி 20 மீட்டர் நடக்கிறாங்க. வலது பக்கமா திரும்புறாங்க. ஸோ அப்போ வலது பக்கம் அப்படிங்கும் போது கிளாக் வைஸ்ன்னு வரும். இப்போ கிளாக் வைஸ் அப்படின்னா நமக்கு இதுதான் வரும், சரியா. அப்ப 20 மீட்டர் அப்படின்னா இங்க 30 மீட்டர். ஸோ 30 மீட்டர் நடக்கிறாங்க. மறுபடியும் என்ன பண்றாரு, வலது பக்கம் திரும்பி அப்ப மறுபடியும் 20 மீட்டர் வந்து நடக்கிறாரு. சரி, ஆரம்பத்த திசையில இருந்து தற்போது உள்ள, அப்போ ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்ச இடம் இது, இதுவும் 20 மீட்டர், இதுவும் 20 பேரலல் லைன். அப்ப நேரா தான் வந்து நிற்கும். அப்ப ஆரம்பிச்ச இடத்துல இருந்து இதுதான் அதனுடைய டிஸ்டன்ஸ். அப்ப இந்த ரெண்டும் 20. அப்ப ஆரம்பிச்ச இடத்துல இருந்து இந்த டிஸ்டன்ஸ் அப்படின்னா இந்த லைனும் சேம் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கும். பேரலல் லைன் வந்து ஈக்குவல் லென்த்தா இருக்கும். ஸோ அப்ப இங்கேயே நமக்கு எத்தனை தான் வரும், 30 தான் வரும். அப்ப ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 30 மீட்டர் தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து சுரேஷ் வடக்கு நோக்கி 30 மீட்டர் மற்றும் இடது பக்கம் திரும்பி 40 மீட்டர். ஃபர்ஸ்ட் வந்து வடக்கு நோக்கி அப்படிங்கிறதுனால நம்ம இங்க இருந்து எடுத்துக்கலாம். ஸோ வடக்கு நோக்கி 30 மீட்டர் நடக்கிறாரு. இதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, இடது பக்கமா திரும்புறாங்க. அப்ப இடது பக்கம் அப்படிங்கும் போது நம்மளுக்கு என்ன வந்துடும், இந்த சைடு வந்துடும். தள்ளி போட்டுக்கலாம். சரி, ஃபர்ஸ்ட் வடக்கு நோக்கி இங்க 30 மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இடது பக்கமா திரும்பும் போது இந்த பக்கம் வரும். ஸோ அப்ப என்ன வரும், 40 மீட்டர் நடக்கிறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்றாங்க, இடது பக்கமா தான் திருப்புறாங்க. ஸோ அப்ப இந்த இடத்துல வந்துச்சுன்னா நமக்கு இடது பக்கம் வந்து கீழே வந்துடும். ஸோ 30 மீட்டர். இப்போ இந்த ரெண்டுமே சேம் டிஸ்டன்ஸ் தான். அப்ப என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஆரம்பித்த இடத்துல இருந்து தற்போது உள்ள திசை. அப்போ ஆரம்பிச்ச இடம் இது, தற்போது நிக்கிறது இடம், ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளவு, மேலே கீழே பேரலல் லைன் அப்படிங்கிறதுனால சேமா தான் வரும். அப்ப ஆன்சர் வந்து 40 மீட்டர் தான். ஆனா இங்க என்னது இல்லை, நம்மளுக்கு 40 ஆன்சர்ல இல்லை. ஸோ அப்போ ஆன்சர் வந்து எதுவும் இல்லை தான் வரும். ஸோ லைட்டா செக் பண்ணிக்கலாம். வடக்கு நோக்கி 30 மீட்டர், அதுக்கப்புறம் இடது பக்கமா திரும்பி 40 மீட்டர், மறுபடியும் இடது பக்கமா திரும்பி 30 மீட்டர் அப்படின்னா ஆரம்பிச்ச இடத்துல இருந்து கரெக்ட் தான். ஸோ அப்போ ஆன்சர் வந்து 40 மீட்டர் வரணும். ஆனா ஆப்ஷன்ல 40 இல்லை அப்படிங்கிறதுனால எதுவும் இல்லை தான் வரும். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஏ புள்ளியில் இருந்து, புள்ளி ஏல இருந்து வரும். புள்ளி ஏல இருந்து வீரர் என்பவர் கிழக்கு நோக்கி சென்று பி அடைகிறார். அப்ப ஏ பாயிண்ட் இங்க இருக்கு அப்படின்னா ஏல இருந்து கொஞ்ச தூரம் நடந்து கிழக்கு நோக்கி, சோ கிழக்கு டைரக்ஷன் இது தானே, இப்போ பி வந்து அடையிறாங்க. அப்ப இதுலதான் நம்மளுக்கு வந்து பி வந்து இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். ஷார்ட்டா போட்டு வச்சுக்கிட்டோம். சோ ஏ இது வந்து பின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். இப்ப என்ன கேட்டிருக்காங்க,
புள்ளி பில இருந்து வலது பக்கமாக திரும்பி வலது பக்கமா திரும்புறோம். அப்போ வலது பக்கம் அப்படின்னா நமக்கு என்ன வந்துடும், கீழே தான் வரும். ஸோ கீழே கொடுத்துட்டு வலது பக்கமாக திரும்பி அதே தொலைவு, இங்க எவ்வளவு டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதே டிஸ்டன்ஸ் தான் இங்க. மறுபடியும் என்ன பண்றாரு, கிழக்கு நோக்கி போறாரு. மறுபடியும் கிழக்கு நோக்கி அப்படின்னா இந்த டைரக்ஷன் தான் வரும், கிழக்கு நோக்கி செல்றாங்க. அதுக்கப்புறம் இடதுபுறமா திரும்புறாங்க. அப்போ இடதுபுறமா திரும்புறாங்கன்னா என்ன வரும், ஆன்டி கிளாக் வைஸ்னா மேல வரும். ஸோ மேல வந்து அதே டிஸ்டன்ஸ். அப்ப இது என்ன லைன்ல இருக்கோ அதே தான், அதெல்லாம் நடக்கிறாங்க. இறுதியாக இடதுபுறம் திரும்பி புள்ளி சியில், அப்போ இதை நடக்கல, திரும்பி நிக்கிறாங்க. அப்ப இந்த இடத்துல இப்படி நேரா போறவங்க இங்க டேன் பண்ணி நிக்கிறாங்க. ஆனா எவ்வளவு டிஸ்டன்ஸ் வந்து நடக்கல, ஈக்குவல் டிஸ்டன்ஸ் எதுவுமே கொடுக்கவே இல்லை, திரும்பி நிக்கிறாங்கன்னு தான் கொடுத்துருக்கோம். அப்ப லாஸ்டா ஃபைனல் பாயிண்ட் என்னது, இதுதான் வந்து சி. அப்ப என்ன கேட்டிருக்காங்க, புள்ளி ஏ மற்றும் சிக்கு இடையேயான தொலைவானது ஏ மற்றும் பியின் தொலைவிலிருந்து எத்தனை மடங்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்ப ஏக்கும் பிக்கும் இங்க என்ன டிஸ்டன்ஸோ அதே டிஸ்டன்ஸ் தான் இதுவும், அதே டிஸ்டன்ஸ் தான் இதுவும். ஸோ அப்ப இந்த டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கோ அதே டிஸ்டன்ஸ் தான் இதுவும், இங்க என்னவா இருக்கோ எல்லா டிஸ்டன்ஸுமே சேம். அப்ப இது எக்ஸா இருந்தா இது எக்ஸ், இது எக்ஸ், இது எக்ஸ், எல்லாமே எக்ஸ் அப்படிங்கிறதுனால அப்ப ஏக்கும் சிக்கும் உள்ள டோட்டல் டிஸ்டன்ஸ் என்னது 2x எழுதிக்கலாமா. அப்போ ஏக்கும் பிக்கும் உள்ளது எக்ஸ். அப்ப எக்ஸை போல எத்தனை மடங்கு, 2 மடங்கு இருக்குது. அப்ப ஆன்சர் வந்து 2 மடங்கு தான். ஸோ இப்படி கொஞ்சம் யோசிச்சு போட்டீங்க அப்படின்னா ஈஸியா வந்து ஆன்சர் வந்துடும். ஸோ இந்த சம் பாருங்க, சீதா வந்து மேற்கு திசையை நோக்கி 40 மீட்டர் நடக்கிறாள். ஸோ இங்க ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். ஸோ மேற்கு திசை அப்படிங்கும்போது சீதா மேற்கு திசையை நோக்கி 40 மீட்டர். அப்போ இங்க 40 போட்டுக்கோங்க. ஸோ 40 மீட்டர் நடக்கிறாள். அதுக்கப்புறம் வடக்கு திசையை நோக்கி 20 மீட்டர். ஸோ இதுல 20 மீட்டர் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 70 மீட்டர். ஸோ அப்போ இங்க ஒரு 40 அப்ப எக்ஸ்ட்ரா வரும். ஸோ மொத்தமா 70 மீட்டர். இதை கட் பண்ணி வச்சுக்கலாம். அப்ப இது வரைக்கும் 40 வரும், மீதி பேலன்ஸ் வந்து 30 வரும். 70 மீட்டர் கிழக்கு நோக்கி நடக்கிறாங்க. மறுபடியும் 10 மீட்டர். 10 மீட்டர் அப்படிங்கும்போது இது ஃபுல்லா 20 மீட்டர்னா இதுல பாதி தானே. 10 மீட்டர் வந்து தெற்கு நோக்கி நடந்ததுக்கு அப்புறம் இதை வந்து நம்ம எப்படி போட்டு வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் 30 மீட்டர். ஸோ 30 மீட்டர்னா இந்த அளவுக்கு 30 மீட்டர் மறுபடியும் மேற்கு திசையை நோக்கி நடக்கிறாங்க. அப்ப இது வந்து 30 மீட்டர். ஸோ அப்படின்னா 30 மீட்டர் மேற்கு திசை நடக்கிறாள். தொடக்க புள்ளிக்கும் தற்போது நிற்கும் திசைக்கும் உள்ள தொலைவு. அப்ப தொடக்க புள்ளி வந்து இது, தற்போது நிக்கிற டிஸ்டன்ஸ் வந்து என்னது இது. இப்ப இந்த ரெண்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளவு, இப்ப இதுல வந்து பாருங்க இது ஃபுல்லா வந்து நமக்கு 20. இப்ப இதுல வந்து இது ஃபுல்லா வந்து நமக்கு 20,000. இப்ப இதுல நமக்கு மேல் பாதி வேண்டாம், கீழ் பாதி தான் வேணும். மொத்தமா 20 இருக்குது. பேரலல் லைன் பார்த்தோம் அப்படின்னா 10 கழிச்சிட்டோம் அப்படின்னா மீதி என்னது 10 மீட்டர். ஏன்னா இது ஒரு 10. அப்ப இது வரைக்கும் 10, இது ஒரு 10 ஆட் பண்ணாதான் டோட்டல் என்ன வரும் 20 வரும். தொடக்க புள்ளி இது, அவங்க நிக்கிற புள்ளி இல்லை. அப்ப இந்த ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். அப்ப அந்த ஆன்சர் வந்து என்ன வரும், 10 மீட்டர் தான் வரும். ஸோ பேரலல் லைன்ஸ் வந்து ஈக்குவல் லென்த் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம ஈஸியா வந்து போட்டுடலாம். அடுத்து சந்தோஷ் மேற்கு திசையை நோக்கி 18 கிலோமீட்டர் நடக்கிறார். ஸோ மேற்கு திசை அப்படின்னா இந்த மாதிரி போட்டுக்கலாம், 18 கிலோமீட்டர். ஸோ 18 போட்டு வச்சுக்கலாம். பின்னர் வலதுபுறமாக திரும்பி, ஸோ மேற்கு திசை நோக்கினா இந்த மாதிரி நடந்துட்டு வலது பக்கம் அப்படின்னா என்ன வரும், மேல வரும். ஸோ மேல வந்து 12 கிலோமீட்டர். ஸோ 12 போட்டு வச்சுக்கோங்க. மறுபடியும் வலது பக்கமாக தான் திரும்புறாங்க. வலது பக்கமா திரும்பி 2 கிலோமீட்டர். அப்ப இது ஃபுல்லா 18னா இதுல ஒரு பார்ட் தான் நமக்கு என்ன வரும், 2 கிலோமீட்டர்னு வரும். இப்போ இவ்வளவு தான் நம்ம எடுத்துக்கலாம். சரி, இப்ப ஆரம்பிச்ச திசை வந்து இது, இப்ப இருக்கிற திசை வந்து இது. அப்ப என்னது, இதுதான் கேட்டிருக்காங்க. அப்ப ஆரம்பிச்ச இடத்துல இருந்து அப்ப இந்த மாதிரி ஒரு ஸ்லாண்டிங் லைனா வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், பித்தாகரஸ் தியரம் வந்து யூஸ் பண்ணுவோம். அதுக்கு நமக்கு என்ன வேணும் அப்படின்னா செங்கோண முக்கோணம் வேணும். அப்ப இந்த இடத்துல நமக்கு செங்கோண முக்கோணம் வரல. அப்போ இந்த பாயிண்ட அப்படி நேரா இணைச்சு விட்டுருங்க. அப்போ இதுதான் நம்மளுக்கு செங்கோண முக்கோணம். இப்ப இது வந்து பாருங்க, இது 2 கிலோமீட்டர், இது வந்து 12. அப்ப இது 2 கிலோமீட்டரா இருந்துச்சுன்னா இது வரைக்கும் 2 கிலோமீட்டர் தான். இது 12ஆ இருந்துச்சுன்னா இதுவும் 12 தான். ஏன்னா நம்மளுக்கு இணை பக்கங்களோட நீளங்கள் சமமா இருக்கும். பேரலல் சைட்ஸ் வந்து ஈக்குவலா இருக்கும். இப்ப இது ஃபுல்லா 18னா இப்ப நம்மளுக்கு இந்த லென்த் தானே வேணும். 18ல இருந்து நம்ம எதை கழிக்கணும், 2 கழிச்சிட்டோம் அப்படின்னா மீதி. அப்போ ஒரு சைடு வந்து 16, ஒரு சைடு வந்து 12. பித்தாகரஸ் தியரம் என்னது, இப்போ ஏபிசின்னு ஒரு முக்கோணம் இருக்குது. இப்போ இது எக்ஸ் ஒய் இசட்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கர்ணம் வந்து x² ஈக்குவல் டு y² பிளஸ் z². இதுதான் வந்து ஃபார்முலா. அப்ப இதுதான் நமக்கு கண்டுபிடிக்க வேண்டிய தொலைவு. அப்ப x² ஈக்குவல் டு இங்க என்ன வரும், 12² பிளஸ் 16². 12² அப்படின்னா 144, 16² அப்படின்னா 256. ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 400. அப்ப x² தான் 400. அப்ப எக்ஸோட வேல்யூ 400 ரூட் எடுக்கும்போது நம்மளுக்கு என்ன வரும், 20ன்னு சொல்லிட்டு வரும். அப்ப ஆன்சர் வந்து 20. அடுத்து ராஜா சரணிடம் ஒரு ஆணை காண்பது. இது ஃபுல்லாவே வந்து அந்த இதுல பிளட் ரிலேஷன்ல வருது.
சரணிடம் ஒரு ஆணை காண்பித்து இவர் என் அப்பாவின் மனைவியின் ஒரே மகனின் மகள். ஸோ இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் வந்து கண்டுபிடிக்கும் போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆண்களை இந்த மாதிரி பாக்ஸ் போட்டுக்கோங்க, பெண்களை இந்த மாதிரி சர்க்கிள் போட்டுக்கோங்க. அதே மாதிரி அவங்க அப்போ இப்போ ஒரு 2 பேர்த்துக்குள்ள உறவு வந்து சகோதர சகோதரி அப்படின்னு கொடுத்திருந்தாங்க அப்படின்னு, இப்போ ஒருவேளை ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் உள்ள உறவு வந்து சகோதர சகோதரி அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஒரு டிஃப்ரெண்டா வந்து காமிக்கணும். சோ இந்த மாதிரி பிளஸ் போட்டு வச்சுக்கோங்க. சோ ஆண்களை ஆண்களை இந்த மாதிரி ஸ்கொயர் போட்டுக்கோங்க, பெண்களை இந்த மாதிரி சர்க்கிள் போட்டுக்கோங்க. இப்போ ரிலேஷன்ஷிப்ல வந்து ஒரு 3 பாயிண்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 பேர்த்துக்குள்ள ரிலேஷன் வந்து சகோதர சகோதரி பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் அப்படின்னா பிளஸ் போட்டு எடுத்து வச்சுக்கோ. அப்ப இவங்க 2 பேரும் வந்து அண்ணன் தங்கச்சி இல்லைன்னா அக்கா தம்பி அப்படின்னா இந்த மாதிரி பிளஸ் போடும் போது இந்த ரிலேஷன் இதை பார்த்தாலே இவங்க 2 பேரும் அண்ணன் தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். சரியா? அதே இது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்னா இந்த மாதிரி டபுள் ஏரா போட்டுக்கோங்க. அப்ப இதை பார்த்த உடனே நமக்கு என்ன தெரியுது, இவங்க 2 பேரும் யார் ஒரு கப்பிள்ஸ், ஒரு கணவன் மனைவி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியுது. இதே இது அப்பா மகன்னு கொடுத்திருந்தாங்க அப்படின்னா அப்பா வந்து மேல போட்டுக்கோங்க, கீழே வந்து இருக்கிறது மகன். அப்ப இந்த மாதிரி ஒரு ஜென்ரேஷன் லேயரா வந்துச்சுன்னா இது வந்து அப்பா, இது வந்து மகன். ஒருவேளை தாத்தாவும் கொடுக்கும்போது நமக்கு என்ன வந்துடும், மேல வந்து ஒரு பாக்ஸ். அப்ப இந்த 3 பேரை கம்பேர் பண்ணும்போது இது இவங்களுடைய பையன் இவங்க, இவங்களுடைய பையன் இவங்க. அப்ப இதை வச்சு நம்ம என்ன செஞ்சிடலாம், ரிலேஷன் வந்து கால்குலேட். அப்ப இதுதான் பேசிக்கானது. இதை மட்டும் ஞாபகம் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த சம்ஸ் எல்லாம் பாருங்க, உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். சரி, ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ராஜா சரணிடம் ஒரு ஆணை காண்பித்து. அப்ப ராஜா வந்து ஒரு ஆண் தானே, அதனால பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. அவர் என்ன பண்றாரு, இன்னொரு ஆணை தான் காமிக்கிறாரு. அப்ப இன்னொருத்தவங்க யாருன்னா ஒரு பாய் தான். ஸோ ஸ்கொயர் போட்டு வச்சுக்கோங்க. இந்த ஆணை காமிச்சு என்ன சொன்னாரு, இவர் என்னுடைய, இந்த எண்கிறது யாரை குறிக்கும், ராஜாவை குறிக்கும். அப்ப ராஜா சொல்றாரு இவர் வந்து யாருன்னா என்னுடைய அப்பாவின். அப்ப என்னுடைய அப்பான்னு யாரு, இதுதான் நம்ம ராஜான்னு மார்க் பண்ணிருக்கோம். சோ ராஜாவுடைய அப்பான்னு நமக்கு என்ன பண்ணுவோம் மேல. அப்ப இது ராஜாவுடைய அப்பா, அப்பாவினுடைய மனைவி. சோ மனைவின்னு நம்ம என்ன பண்ண சொல்லிருக்கோம், இந்த மாதிரி டபுள் ஏரா போட்டிருக்கோம். மனைவி அப்படிங்கிறது ஒரு லேடி தானே, அப்போ சர்க்கிள் போட்டுக்கோங்க. அப்ப இது என்ன இருக்கு, ராஜாவுடைய அம்மா அப்பா தான் இவங்க 2 பேரும் சொல்லிட்டு தெரியுது. மனைவியினுடைய ஒரே மகன். அப்ப இவங்களுடைய ஒரே மகன் யாரு, இதை பார்த்தா என்ன தெரியுது, உங்க ராஜாவுடைய அப்பா, ராஜாவுடைய அம்மா, இவங்களுடைய ஒரே பையன் தான் யாரு, ராஜா. ஏன்னா ஒரே மகன் அப்படின்னு கொடுத்ததுனால அது யாரதான் குறிக்கும், ராஜாவை தான் குறிக்கும். ஒரே மகனினுடைய மகன், ஒரே மகனின் ஒரே மகன் கொடுத்துருக்காங்க. அப்ப இவங்களுடைய பையன் தான் இந்த பையன். அப்ப இதுக்கு யாரு வருவாங்க, கீழே தான் வருவாங்க. இதுதான் இந்த பாய். சோ அப்ப என்ன சொல்ற, ராஜா வந்து இந்த பையனை காமிச்சு இவன் யாரு, என்னுடைய அப்பாவின் மனைவியின் ஒரே மகனின் மகன் கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த ராஜாவுக்கு அந்த பையன் வந்து யாரு, மகன் தான். சோ அந்த மகனை தான் இந்த மாதிரி டைரக்டா வந்து சொல்லியிருக்காங்க. அப்ப ஆன்சர் வந்து மகன்.